குழந்தை பிறப்பு இது பொதுவான விஷயம்னாலே குழந்தை எடுத்து மிகப்பெரிய வரம். குழந்தை பாக்கியம் இல்லாம பல அன்பர்கள் நிறைய பரிகாரங்கள் மேற்கொள்றாங்க. இருந்த போதிலும் சில தடைகள் வரதான் செய்யுது. இது உண்மையை சொல்லப்போனா, நேரடியா சொல்லப்போனா, கணவன், மனைவி இரு ஜாதகத்தையும் முதல்ல ஆய்வு பண்ணணும். அதுல எந்த கிரகம் நம்மளுக்கு வலுவில் இருக்குன்னு பார்த்து அதுக்கான விஷயத்த பண்ணும்போது தான் அது வலுவடையும். அதையும் தாண்டி முதல் விஷயம் உங்க குலதெய்வ அருள் கண்டிப்பா வேணும். குலதெய்வம் இல்லாம உங்களுக்கு எந்த விஷயமே இங்க முழுமை பெற்ற விஷயமாக இருக்காது. அது எந்த விஷயமா இருந்தாலும் குலதெய்வ அருள் வேணும் முதல் விஷயம். அது குழந்தை பிறப்புக்கெல்லாம் முக்கியமான அருள்ன்றது குலதெய்வ அருள் வேண்டும். அதுக்கப்புறம் மிக முக்கியமான வழிபாட்டு முறை முருகப்பெருமான் வழிபாட்டு முறை. வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய முருகப்பெருமான் சன்னதியில போயிட்டு நீங்க வேண்டுங்க. முருகப்பெருமானை எந்த அளவுக்கு வேண்டீங்களோ அந்த அளவுக்கு புத்திர பாக்கியத்துக்கான ஒரு விஷயத்தை கொடுப்பாருன்னா கண்டிப்பாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மனதார வழிபடுங்க. செவ்வாய்க்கிழமை விரதம் இருங்க. முருகப்பெருமான் அப்படின்றவரு எல்லாத்துக்குமான ஒரு பொதுவான தெய்வம். அது குழந்தை பிறப்புக்கு மிக மிக முக்கியமான தெய்வம் முருகப்பெருமான். அப்ப செவ்வாய்க்கிழமை விரதம் இருப்பது, அவருக்கான ஒரு விரத முறையை மேற்கொள்வது, அவருடைய கோயிலுக்கு சென்று வழிபடுவது, முருகப்பெருமான வேலை வைத்து வீட்டில் வழிபடுவது, இது போன்ற விஷயத்த கணவனும் மனைவியும் சேர்ந்து செய்யும் போது உண்மையிலே குழந்தை பிறப்புக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உருவாக்குறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்துமானா நிச்சயமாக ஏற்படுத்தும். அதையும் தாண்டி உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்து கொள்வது முக்கியம். அனைத்தையும் தாண்டி இறையருள் குருவருள் இருந்தா அனைத்துமே சாத்தியம். அதனால உங்களுக்கு பிடிச்ச சித்தர் உங்க ஜாதக ரீதியா எந்த சித்தரை பார்த்து அவரை வணங்கி வரும்போது புத்திர பாகத்தின் வழி கிடைக்கும். குலதெய்வத்தை வணங்கும் போது கிடைக்கும். முருகப்பெருமான வழிபடுகிறது வழி கிடைக்கும். குழந்தை பிறப்புண்ணும் போது இந்த 3 விஷயம் அவசியம் இருந்தால் உங்களுக்கான அதுக்கான விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும்.